விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொத்து தகராறில் எல்லை பாதுகாப்பு படை வீரரை உறவினர்களே வெட்டி கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. உறவினர்களின் பகை நெருப்பு கொலையில் முடிந்தது எப்படி? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே குறிச்சியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான பொன்னுசாமி. இவரது மனைவி அழகுமுத்து செல்வி. இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கின்றன. பொன்னுசாமி எல்லை பாதுகாப்பு படை வீரராக பணியாற்றி சமீபத்தில் ஓய்வு பெற்றுள்ளார். பொன்னுசாமிக்கு அவரது சித்தி ராஜலட்சுமியின் குடும்பத்துடன் சொத்து தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்து வந்தது. சித்தியின் கணவர் தங்கவேலுவும் அவரது மகன் ராமநாதனும் அடிக்கடி பொன்னுசாமியுடன் பிரச்சனை செய்து வந்துள்ளனர். இருதரப்பினருக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இருதரப்பும் கொலை செய்யும் அளவிற்கு விரோதத்தை வளர்த்துக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பொன்னுசாமி தனது இருசக்கர வாகனத்தில் கோபாலபுரம் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது இருசக்கர வாகனத்தை தங்கவேலு, அவரது மகன் ராமநாதன், தங்கவேலுவின் சகோதரர்கள் முனீஸ்வரன், இருளப்பன் ஆகிய 4 பேர் டிராக்டரில் பின்தொடர்ந்து வந்திருக்கின்றனர். பொன்னுசாமி எதிர்பார்க்காத நேரத்தில் அவரது பைக் மீது டிராக்டரை மோதி நிலைக்குலைய செய்திருக்கின்றனர். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த பொன்னுசாமியை சுற்றி வளைத்த அந்த கும்பல் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்க ஆரம்பித்துள்ளனர். சுதாரித்துக் கொண்டு தப்பி ஓடிய பொன்னுசாமியை அவர்கள் துரத்திச் சென்று சரமாரியாக வெட்டியிருக்கின்றனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் பொன்னுசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த கீழராஜகுடராமன் போலீசார் பொன்னுசாமியின் உடலை மீட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தங்கவேலு உள்ளிட்ட 4 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சொத்து தகராறில் எல்லை பாதுகாப்பு படை வீரரை உறவினர்களே சுற்றி வளைத்து வெட்டி கொலை செய்த சம்பவம் ராஜபாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.